வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு 2021 சிவராத்திரி மார்ச் 11 வருது இல்லையா? ஸோ சிவராத்திரினா என்ன, அதனோட முக்கியத்துவம் என்ன, அதுக்கப்புறம் மதங்கள் அனைத்தையும் தாண்டி ஒரு தனி மனிதன் வளர்ச்சிக்கு சிவராத்திரி எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்றத தான் இன்னைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவராத்திரினா என்ன, அதை நம்ம ஏன் கொண்டாடுறோம், சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாமே இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு 4 விஷயங்கள், இது 4த்தையும் தனித்தனியா பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா ஒரு பசில் ஒன்னா சேர்க்கிற மாதிரி நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சோ மதத்தையும் தாண்டி சிவராத்திரி கொண்டாடுறதுக்கான அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த பசில்ல முதல் பீஸ் வந்து ஆன்மீக நாடு முக்தி. இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா, அது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம நாடு இருக்கு இல்லையா, அது அடிப்படையிலேயே ஒரு ஆன்மீக நாடு. மதங்களுக்கு முன்பே ஆன்மீகம் இங்க இருந்துச்சு. இங்க ஆன்மீகம் சொல்றது வந்து மதம் இல்லைங்க, அது ஒரு தனி மனித வளர்ச்சி. நமக்குள் சென்று நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையிலிருந்து நம்மளை நாமே மேலே உயர்த்தி செல்வது, அதுதான் ஆன்மீகம். சோ மதங்கள் எல்லாமே வந்து மேன்மேட் இல்லையா, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனா அடிப்படையிலேயே நம் நாடு வந்து ஒரு ஆன்மீக நாடு. ஆன்மீகம்னா நான் சொன்ன மாதிரியே தான், நமக்குள் சென்று நாமே நம்மை உயர்த்தி கொள்வது. இப்படி நம்ம உயர்த்திக்கிட்டே போனோம்னா கடைசியில அதை நம்மளை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா வீடு பேர், அதாவது முக்தியில தான் கொண்டு போய் நிறுத்தும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேண்டுமோ வேண்டாமோ, ஆனா மனிதர்களா நம்ம எல்லாருக்குமே வந்து நாம எந்த நிலையில இருக்கோமோ அடுத்த நிலைக்கு உயரணும் அப்படின்றதா நம்மளுடைய எண்ணம், ஆசை, குறிக்கோள் எல்லாமே இல்லையா. சோ நம்மள உயர விடாம எது தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் மனம் தான். எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், பயம், கோபம், பொறாமை, பேராசை, சோம்பேறித்தனம், இது எல்லாமே வந்து தடைகள். நம் மனத்துல உருவாகிற தடைகள். இவைதான் வந்து நம்மள மேல உயர உயர போக விடாம தடுக்குது. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மனசை பக்குவப்படுத்திட்டோம்னா, நம்ம ஒரு நிலையில கொண்டு வந்துட்டோம்னா அப்ப நம்மளால ஈஸியா நம்ம இருக்கும் நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு உயர்ந்துகிட்டே போக முடியும் இல்லையா. சோ இப்ப இந்த உயர்ந்துகிட்டே போனோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் நமக்குள்ள எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது கடைசியில அதை எங்க கொண்டு போய் விடும், வீடு பேரு முக்தியில கொண்டு போய் விடும் இல்லையா. சோ அது நமக்குள்ள எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய சக்கரங்கள் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பல காணொலிகளையும் பேசியிருக்கேன். சக்கராஸ் பத்தியே தனியா நான் சில சீரீஸ் பண்றேன், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதை போய் கூட பார்த்து புரிஞ்சுக்கலாம். சோ சக்கரங்கள் வேற ஒண்ணும் இல்ல, ஆற்றல் மையங்கள், நம் உடலில் இருக்கும் ஆற்றல் மையங்கள். இந்த மாதிரி பல நம் உடல்ல இருந்தாலும் பிரதானமானது 7 சக்கரங்கள். இது வந்து நீங்க இங்க படத்துல பாக்குற மாதிரி நம்ம முதுகு தண்டு எங்க போய் முடியுதோ அங்கிருந்து தொடங்கி இந்த 7 சக்கரங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு தலைக்கு மேல வரைக்கும். சோ நீங்க கீழே பாக்குற சக்கரம் சிகப்பு கலர்ல இருக்கு இல்லையா, அது வந்து மூலாதார சக்கரம், நம் முதுகு தண்டு முடிகிற இடத்துல இருக்கு. நாம் பிறக்கும் பொழுது நம் உயிர் ஆற்றலானது இந்த மூலாதாரத்துல தான் குவிந்து இருக்கு. அப்போ இந்த உயிராற்றலானது மெல்ல மெல்ல மேல உயர்ந்து டெக்னிக்கலி மேல போய் அந்த மேல இருக்க அந்த சகசிரார சக்கரத்தை அங்க இருக்கும் இறை ஆற்றலோடு இந்த உயிராற்றல் ஒன்று கலப்பு தான் டெக்னிக்கலா நடக்கிறது முக்தி இல்ல வீடு பேருன்னு சொல்றோம். சோ டெக்னிக்கலா இதான் நம்ம உடல்ல நடக்குது. இந்த உயிராற்றலானது மெல்ல மெல்ல மேலே ஏறி போய் அந்த இறை ஆற்றலோட ஒன்று கலப்புது. இதுதான் வந்து வீடு பேரு இல்ல முக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த மேல இருக்க அந்த இறையாற்றல், கீழே இருக்க அந்த உயிராற்றல், அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதற்கு பல பெயர்கள் உண்டு. நம்ம வந்து இந்த இறை ஆற்றலை வந்து நம்ம ஹையர் கான்சியஸ்னஸ் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து புருஷா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிவன்னு சொல்லுவாங்க. மதம் ரீதியா சிவன்னு சொல்லுவோம். இந்த இறை ஆற்றலானது இட்ஸ் மாஸ்குலைன் இன் நேச்சர், மேன் இல்ல, ஆண் இல்ல, இது வந்து அந்த மாஸ்குலைன் ஆண்மை தன்மை கொண்டது, கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து இந்த உயிராற்றல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மூலாதாரத்தில் குவிந்திருக்கும் உயிராற்றல், இது வந்து நம்ம லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம், பிரகிருத்தின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சக்தி இல்ல பார்வதின்னு சொல்லுவோம். யோகால வந்து இதை குண்டலினின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபெமினைன் இன் நேச்சர். இந்த எனர்ஜி, இந்த சக்தி வந்து ஃபெமினைன் இன் நேச்சர், விமன் கிடையாது, பெண் கிடையாது, பட் பெண்மை தன்மை கொண்டது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பெண்மை தன்மை. சோ நம்ம வந்து இந்த உயிராற்றலும் மேல இருக்கும் இறையாற்றலும் ஒன்று கலப்பதுதான் முக்தின்னு சொன்னோம் இல்லையா. இதற்கும் பல பெயர்கள் உண்டு. என்லைட்மெண்ட், லிபரேஷன், மோக்ஷா, வீடு பேரு, இந்த மாதிரி பல பேர்கள் உண்டு. இது பேசிக்கா என்ன அப்படின்னா யூனியன் ஆஃப் த மாஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜிஸ். இதை நம்ம எப்படி பார்த்தோம், டெக்னிக்கலா நமக்குள்ள எப்படி நடக்குதுன்னா அந்த கீழே இருக்கும் உயிராற்றல் மேலே எழுந்து அந்த இறையாற்றலோட ஒன்று கலப்பது. சோ இப்ப வந்து நம் நாடு ஆன்மீக நாடு முக்தி. சோ ஒன் பார்ட் ஆஃப் த பசில் பார்த்துட்டோம் இல்லையா. சோ அடுத்தது சூரியன், சந்திரன், நாம், அது என்னன்னு பார்க்கலாம்.
இதுவும் நான் சில காணொளிகள்ல பேசியிருக்கேன். நீங்க சூரியன் பாத்தீங்கன்னா, நம்ம யூனிவர்ஸ்ல சூரியன் வந்து நம்ம சோலார் சிஸ்டம்ல சூரியன் நடுவுல இருக்கு. பல பிளானட்ஸும் வந்து சூரியனை சுத்தி வருது. அது நமக்கு தெரியும். சோ பூமியை பாத்தீங்கன்னா, பூமி வந்து அது தன்னுடைய பாதையில சூரியனை சுத்தி வருது. தன்னை தானேயும் சுத்திக்குது. சோ பூமி தன்னை தானே சுத்தும் பொழுது உங்களுக்கு இரவு பகல் வருது. பூமி சூரியனை சுத்தி வரும்பொழுது உங்களுக்கு அந்த நம்ம 4 சீசன்ஸ் பாக்குறோம் இல்லையா? வேநீர் காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம், ஸ்பிரிங், சம்மர், ஆட்டம், வின்டர்னு பாக்குறோம் இல்லையா? அது ஏன் வருது அப்படின்னா, இந்த பூமியோட படத்தை இங்க பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு உருண்டையா இருந்தாலும் நேரம் இல்ல பாருங்க. அது வந்து டில்டடா இருக்கு. ஒரு பக்கமா சாய்ந்து இருக்கு. அந்த சாய்ந்து இருக்கிறதுனால அது சுத்தி வரும்போது சூரிய வெளிச்சம் எந்த பக்கம் படுதோ அந்த ஈக்குவேட்டருக்கு மேல நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ஈக்குவேட்டர் கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர். சோ ஒரு பக்கத்துல வெயில் விழும்பொழுது இன்னொரு பக்கத்துல வெயில் விழாது. அப்போ அந்த எந்த பக்கம் வெயில் விழுதோ அங்க ஸ்பிரிங் அண்ட் சம்மர் இருக்கும். எந்த பக்கம் வந்து வெயில் இல்லாம இருக்கோ அங்க ஆட்டம் அண்ட் வின்டர். சோ இதனாலதான் அந்த சீசன்ஸ் வருது. இந்த வேநீர் காலம், கோடை காலம் சொன்னேன் இல்லையா? அப்ப சூரியனின் வெப்பம் கூடும் இல்லையா? அதை வந்து நம்ம உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இலையுதிர் காலமும் குளிர்காலம் நடக்குது இல்லையா? அது வந்து சூரியனின் வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஆப்வியஸ்லி அதை வந்து நம்ம தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல உத்தராயணம் இருக்கும் பொழுது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல தட்சிணாயனம் இருக்கும். அதே மாதிரி வைசி வர்சா. சோ சூரியனை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப வந்து சந்திரனை பத்தி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தான் சூரியனும் சந்திரனும் நமக்கு ஏற்படுத்துற அந்த இம்பாக்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க முடியும். சோ இதையும் நான் பல காணொலிகள்ல பேசியிருக்கேன். அமாவாசையும் பௌர்ணமியும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு 15 நாளைக்கு அமாவாசை பௌர்ணமி ஆல்டர்னேட்டா மாத்தி மாத்தி வருது ஒரு மாசத்துல இல்லையா? சோ பௌர்ணமின்றது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. சூரியனும் பூமி சந்திரனும் 2 பக்கங்கள் இருக்கும்போது பூமி நடுவுல இருக்கு. சூரியனோட ஒளி சந்திரன் பூமி மேல படும் பொழுது அதே ஒளி பூமியிலிருந்து எந்த ஃபேஸ் ஆஃப் த சந்திரனோட எந்த முகம் பூமியிலிருந்து தெரியுதோ அந்த முகத்துல சூரியனோட ஒளி படுது இல்லையா? இந்த நீங்க படத்துல பாக்குறீங்க. அதனால பூமியில இருந்து நாம் சந்திரனை பார்க்கும்பொழுது சந்திரன் பளிச்சுன்னு வெளிச்சமா தெரியுது. அதுதான் பௌர்ணமி. அமாவாசை வந்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் வரும் பொழுது, ஏன்னா சந்திரன் வந்து பூமியை சுத்தி வருது இல்லையா? சோ மாசத்துக்கு ஒரு முறை சூரியனும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் வரும் பொழுது சூரியனோட ஒளி சந்திரனோட ஒன் ஃபேஸ்ல தான் விழுது பாருங்க. சோ பூமியில இருந்து பாக்குற அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த சந்திரனோட அந்த முகத்துல சூரியன் ஒளி விழல இல்லையா? அதனால அது இருட்டா இருக்கு. அதை வந்து நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்றோம். ஓகே. சோ இப்ப சூரியனை பத்தியும் பார்த்துட்டோம், சந்திரனை பத்தியும் பார்த்துட்டோம். இப்ப நமக்கு ஏற்படுற இம்பாக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம வந்து we are made up of 5 elements இல்லையா? ஐம்பூதங்கள்: நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். சோ சூரியன் வந்து என்ன? தீ இல்லையா? இந்த ஐம்பூதங்கள்ல சூரியன் தீ. நமக்குள் இந்த சூரியன் என்ன எதை குறிக்கும் அப்படின்னா வந்து நம்ம உயிரை குறிக்கும். இப்ப சூரிய வெளிச்சம் பாத்தீங்கன்னா அது எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் வந்து இந்த பூமியில உயிர்கள் துளிர்க்குது இல்லையா? சூரிய வெளிச்சம் உயிர்களுக்கு கண்டிப்பாக தேவை. சோ நமக்குள் அந்த சூரியன் எதை குறிக்குதுன்னா நம்ம உயிரை குறிக்குது. இப்ப சந்திரன் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நீரை குறிக்கும். சூரியன் எப்படி தீயை குறிக்குதோ சந்திரன் நீரை குறிக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி சமயத்துல எல்லாம் கடல்ல வந்து அந்த டைட்ஸ் வந்து அதிகமாகும். பார்த்திருக்கீங்களா? அது அலைகள் வந்து மேலே எழும்போம், அதிகமா எழும்போம். இப்ப இந்த சந்திரன் நமக்குள்ள எதை குறிக்குதுன்னா நம்ம மனதை குறிக்குது. ஏன்னா நம் மனதும் வந்து நீர்த்தன்மை கொண்டதுதான். இப்ப நம்ம மனம் வந்து சொல்லுவோம் இல்லையா? ஒரு குரங்கு மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, ஒரு இடத்துல இன்னொரு இடம் தாவிக்கிட்டே இருக்கு, மனம் ஒரு குரங்குன்னு சொல்றோம். நமக்கே வந்து நாம என்ன இன்னைக்கு யோசிக்கிறோமோ அது நாளைக்கு மாறுது, மறுபடியும் அடுத்த நாள் மாறுது, மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? சோ மனம் வந்து எப்பவுமே ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்ல, ஒரு வேவரி அப்படியேதான் இருக்கும் நம்ம மனம். சோ அதனால நம்ம மனம் வந்து ஃப்ளூயிட் ஸ்டேட். இப்ப சந்திரன் நீரை குறிக்கிறதுனால சந்திரன் நீரை எப்படி பாதிக்குதோ, எப்படி டைட்ஸ் வருதோ அதே மாதிரி சந்திரன் வந்து நம் மனதையும் பாதிக்கும். அது நம் மனதை குறிக்கும். சோ அது வந்து அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நேரங்கள்ல நம் மனம் வந்து பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க. பாதிக்குதுன்னா நம் மனம் எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட் வந்து எலிவேட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் நீங்க மகிழ்ச்சி இன்னும் கூடும். நீங்க ரொம்ப வருத்தமா இருந்தீங்கன்னா வருத்தமே இன்னும் கூடும். சோ இதுதான் சூரியன் சந்திரனோட இம்பாக்ட்ஸ் நம்ம மேல. இப்ப வந்து நம்ம 2 பார்த்துட்டோம், சூரியன் சந்திரன். நாம் அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த பசில் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் ஆஃப் த பசில் நம்ம பார்க்க போறது சிவன்னா என்ன, சிவராத்திரினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப சிவன்னா என்ன? ஹையர் கான்சியஸ்னஸ், அதாவது இறை ஆற்றல். முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஏன் அந்த பேர் வந்துச்சு? இப்ப வந்து நான் சிவனேன்னு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பேச்சுவாக்குல சொல்றது உண்டு இல்லையா? அதாவது சிவனேன்னு தான் இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் சும்மா தானே இருந்தேன், நான் ஒன்னும் செய்யாம தானே இருந்தேன் அப்படின்றதுதான் பொருள் இல்லையா? அப்ப சிவன்ன்றதுக்கு ஆக்சுவலா என்ன பொருள் அப்படின்னா டூயிங் நத்திங், ஐ ஆம் நத்திங்.
ஒண்ணும் இல்லாத தன்மை, எம்டினஸ், நத்திங்னஸ், டார்க்னஸ், இதுதான் வந்து சிவனை குறிக்கும். சிவன் என்பது ஏதும் இல்லாத தன்மை. சோ சிவா அப்படின்றது ஒரு பர்சன் இல்லை, இட் இஸ் அ பிரின்சிபல். அது வந்து ஒரு தத்துவம். என்ன தத்துவம் அப்படின்னா ஏதும் இல்லாத தன்மை, that which is not, அதுதான் வந்து சிவனுக்கு பொருள். இப்ப நீங்க விண்வெளி பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கு இல்லையா? ஏன் வந்து ஸ்பேஸை தாண்டி தான் வந்து சூரியனுடைய ஒளி வந்து பூமியில படுது. பூமியில தெரியிற வெளிச்சம் ஏன் ஸ்பேஸ்ல தெரியறது இல்லை, ஏன் இருட்டா இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் தடைப்படும் போதுதான் அந்த வெளிச்சம் வந்து நமக்கு அந்த பொருளை வந்து காட்டும், வெளிச்சம் தெரியும் நமக்கு. சோ வெளிச்சம் வந்து when the light travels, நடுவுல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் மேல அந்த வெளிச்சம் பட்டு நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் கண்ணுக்கு தெரியும், அந்த பொருள் தெரியும், வெளிச்சம் தெரியும். அப்ப ஸ்பேஸ் வந்து எம்டி இல்லையா? ஸ்பேஸ் வந்து காலியா இருக்கிறதுனால அங்க இந்த வெளிச்சத்தை தடை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால வெளிச்சம் வந்து ஸ்பேஸ்ல டிராவல் ஆகி வந்தாலுமே நமக்கு வந்து இருட்டாதான் இருக்கு ஸ்பேஸ் இல்லையா? இப்ப சயின்டிஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, the space is 97%, கிட்டத்தட்ட 98% எம்டி அப்படின்றாங்க சயின்டிஸ்ட். they call it the vacuum energy. டார்க் மேட்டர்னு சொல்றாங்க, டார்க் எனர்ஜின்னு சொல்றாங்க, ஹிக்ஸ் boson பார்ட்டிகல், ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர், இது எல்லாமே வந்து இட்ஸ் ஸ்டில் இன் ரிசர்ச். எதுவுமே அங்க கான்கிரீட்டா இன்னும் நமக்கு எதுவும் சொல்லல. ஸோ சயின்டிஸ்ட் வந்து இன்னும் அதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம வந்து காலமும் இடமும், தி ஸ்பேஸ் இல்லையா, இடமும் காலமும் வந்து இரண்டும் வந்து வெவ்வேறு விஷயங்கள் இல்லை. ஸ்கூல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல நம்ம போடுவோம் இல்லையா? ஏன்னா அது வந்து தனித்தனி விஷயங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது, ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், இட் இஸ் ஒன் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லுது. ஆன்மீகத்துல அதை நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆன்மீகத்துல எப்படி நீங்க பாருங்களேன், தமிழ்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தமிழ்ல வந்து எம்டி, அதாவது ஸ்பேஸ் காலி, அதை வந்து காலின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதாவது ஒரு வெற்றிடம் இருக்கு, எம்டியா இருக்குன்னா அதை வந்து நம்ம காலின்னு சொல்றோம். டைம் என்னன்னு சொல்றோம், அதே காலியே தான் வந்து கொஞ்சம் மாத்தி காலம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் நாட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி இருட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கால், காலம், கருமை, இது காலம்ல இருந்து வந்ததுதான் கருமை, கருப்பு, இது எல்லாமே. அப்படின்னா என்னன்னா டார்க்னஸ். இப்ப காளின்னு அந்த கருப்பான அம்மன் தோற்றத்தை வந்து நம்ம காளின்னு சொல்றோம் இல்லையா? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? இப்ப சிவன்னா என்னன்னு பார்த்தோம், இப்ப சிவராத்திரி என்னன்னு பார்க்கலாம். சிவராத்திரின்றது வந்து ஒரு மாசத்துல வர டார்க்கஸ்ட் நைட், அதுதான் வந்து சிவராத்திரி. சோ நமக்கு தெரியும் ஒவ்வொரு 15 நாளுக்கும் வந்து அமாவாசை பௌர்ணமி ஆல்டர்னேட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? சோ அந்த அமாவாசைக்கு முன்னாடி வர இரவு இருக்கு இல்லையா, தட் இஸ் த டார்கஸ்ட் நைட் இன் அ மந்த். அததான் வந்து நம்ம சிவராத்திரின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிவராத்திரி வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிவராத்திரி வருது. இந்த சிவராத்திரிக்கு காரணம் நம்ம என்ன சொல்றோம், மதம் ரீதியா என்ன காரணம் சொல்றோம்னா, சிவராத்திரி என்பது சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொள்வது. அததான் சிவராத்திரியின் பெரும்பாலான மக்கள் சொல்ற காரணம் இதுதான், சிவன் பார்வதி திருமணம். அதாவது சீக்ரெட் யூனியன் ஆஃப் லார்ட் சிவா அண்ட் காடஸ் பார்வதி. அதாவது என்னன்னா நம் உயிர் ஆற்றலும் இறை ஆற்றலும் ஒன்று கலப்பது. நம்ம பார்த்தோம் இல்லையா, பார்வதினா என்ன, சிவன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். நம்ம உயிர் ஆற்றலும் இறை ஆற்றலும் ஒன்று கலப்பது ஆன்மீகத்தில். அததான் மதம் ரீதியா சிவன் பார்வதி திருமணம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த யூனியனா இருக்கட்டும், இந்த கிரியேஷனா இருக்கட்டும், கிரியேஷன் எங்க நடக்கும்னா இருட்டுல தான் நடக்கும். கிரியேஷன் ஹேப்பன்ஸ் இன் டார்க். எல்லா விதமான கிரியேஷனும் நாம் உட்பட இந்த இயற்கையில எல்லாமே, ஒரு விதை இருக்கு, அதை நம்ம வந்து அந்த விதை வந்து எப்படி ஜெர்மினேட் ஆகுது, எப்ப துளிர்க்குது அப்படின்னா வந்து மண்ணுக்கு அடியில தான் ஜெர்மினேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த செடி வந்து சின்ன துளிரா வெளியில வருது இல்லையா, மண்ணுல இருந்து வெளியில. சோ கிரியேஷன் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் த டார்க். அப்போ டார்க்னஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் இட்ஸ் வெரி ஆஸ்பிஷியஸ் இல்லையா? இப்போ சிவன் பார்வதி திருமணம் என்றது வேர் நத்திங் பட் தட் யூனியன் வேர் த கிரியேஷன் ஹேப்பன்ஸ். அதனாலதான் the darkest night in a lunar month அது வந்து சிவராத்திரி, பிகாஸ் இட்ஸ் வெரி ஆஸ்பிஷியஸ். ஸோ சிவன்னா என்ன, சிவராத்திரி என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்றத பார்த்தோம். இருட்டோட முக்கியத்துவத்தை ஏன்னு பார்த்தோம், பிகாஸ் கிரியேஷன் ஹேப்பன்ஸ் இன் த டார்க் ஆர் த யூனியன் ஹேப்பன்ஸ் இன் த டார்க் இல்லையா? இப்போ பசிலோட 3 பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்போ அந்த லாஸ்ட் பீஸ் ஆஃப் பசில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முழுசா அந்த ஹோலிஸ்டிக் வியூ நமக்கு கிடைச்சிரும். சோ மகா சிவராத்திரி பார்க்கலாம். சிவராத்திரி என்ன நமக்கு தெரியும், ஒரு மாசத்துல வர அமாவாசைக்கு முன்னாடி வர இரவு. இப்போ இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி மார்ச், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் பார்த்தோம் இல்லையா? சோ உத்தராயணத்துல இந்த நான் சொல்றது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு, உத்தராயணத்துல வர அந்த அமாவாசைக்கு முன்னாடி வர இரவு, இதுதான் வந்து மகா சிவராத்திரி. என்ன நடக்கும்,
அமாவாசையில சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் வரும் இல்லையா, நம்ம பார்த்தோம். அதாவது விதின் அஸ் என்ன அப்படின்னா வந்து the soul mind and the body comes in the same line, ஹார்மோனியில வருது, ஒரே டுகெதரா வருது அந்த soul mind and body. இங்க அங்க இல்லாம ஒன்னா வருது. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நம்ம சோல் மைண்ட் அண்ட் பாடி வரும் பொழுது ரெண்டு விஷயங்கள் நடக்குது. என்னன்னா, there's a natural upsurge of energiness, நமக்குள்ள இருக்கிற அந்த உயிராற்றல்னு சொல்றோம் இல்லையா, கீழே மூலாதாரத்துல இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா there's a natural upsurge, மேல போகுது. அந்த ஆட்டோமேட்டிக்கா கீழே இருந்து ஒரு புஷ் இருக்கு for that energy to go up when the soul mind and body ஒரே லைன்ல வரும்பொழுது. இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து சிவன் ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், கம்ப்ளீட் டார்க்னஸ் அதான பார்த்தோம் நம்ம. அப்போ ஒரு மாசத்துல வர இருட்டான அந்த இரவு இஸ் தி பெஸ்ட் டைம் வேர் த ஹையர் கான்சியஸ்னஸ் கம்ஸ் டவுன். இட் கம்ஸ் ஃபியூ இன்ச்சஸ் டவுன் ஆன் திஸ் எர்த், கீழே இறங்கி வருது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதாவது இங்க பாத்தீங்கன்னா இறையாற்றலும் கீழே இறங்குது, உயிராற்றலும் there's a natural push of the energy. அப்போ திஸ் இஸ் த மோஸ்ட் ஃபேவரபிள் டைம் வெர் தெர் இஸ் அ புஷ் அண்ட் அ புல். இது இன்னும் சுலபமா புரியணும்னா, நான் இப்போ இந்த படத்தை பாத்தீங்கன்னா இப்போ வந்து புரியும் உங்களுக்கு. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, வேற சுத்தி வேற எதுவுமே இல்லை, ஒரு பழம் இருக்கு ஒரு மரத்துக்கு மேல, அந்த பழம் வந்து ஆனா உங்களுக்கு எட்டல, அந்த பழம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா பசி ஃபுல்லா அடங்கிடும். அப்போ எட்டல அப்படின்னும் போது திடீர்னு யாராவது கீழேந்து வந்து நம்ம மேல கொஞ்சம் தூக்கி விட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. அப்போ லெட்ஸ் அஸ்யூம் somebody is, நம்ம யாரோ நம்மள தூக்கி மேல பிடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட அந்த பழத்துக்கிட்ட போயிட்டோம், ஆனா அந்த பழம் எட்டல, இன்னும் கொஞ்சம் தூக்குனா கொஞ்சம் மேல போனா அந்த பழம் நம்ம கையில கிடைச்சிரும். அப்ப ஒரு மேஜிக் நடக்குதுன்னு வச்சுப்போம். என்னன்னா, அந்த மரமே வந்து அந்த கிளை, எந்த கிளையில அந்த பழம் இருக்கோ அந்த கிளை வந்து சாஞ்சி, தானாவே சாஞ்சி அந்த பழம் வந்து நம்ம கையில வந்து விழுந்துச்சு அப்படின்னா அப்போ ஈஸியா அந்த பழத்தை பறிச்சு நம்ம சாப்பிட்டுடலாம். சோ கீழே இருந்தும் யாரோ தூக்கி விடுறாங்க, மேல இருந்தும் அந்த பழம் வந்து தானாவே பெண்ட் ஆகி நம்ம கை கிட்ட வருதுன்னா நம்ம பசி அடங்கிடும் இல்லையா. அவ்வளவுதான். தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் மகா சிவராத்திரி எஸ்பெஷலி. ஸோ 4 பசிலும் 4 பார்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப எல்லாம் ஒண்ணு சேரும் பொழுது ஸோ நம்ம ஆன்மீக நாடு முக்தி பார்த்தோம், சூரியன் சந்திரன் நாம், அதாவது அவர் மைண்ட் பாடி சோல் பார்த்தோம், அதுக்கப்புறம் சிவன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், சிவராத்திரி பார்த்தோம், மகா சிவராத்திரியும் பார்த்தோம். இப்ப சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன செய்யறது, ஆப்வியஸ்லி அப்சர்ஜ் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னு சொன்ன இல்லையா, மேல கீழேந்தும் மேல எனர்ஜி புஷ் ஆகுது, மேலே இருந்தும் எனர்ஜி அந்த இறை ஆற்றலானது நமக்காக கீழே இறங்கி வருது. So this is the best time where we have to sit and meditate இல்லையா. சோ நம்ம எனர்ஜியை மேல கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த டைம்ல சோ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இயற்கையிலேயே எந்தெந்த நேரங்கள்ல எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் அப்சர்ஜ் ஆஃப் எனர்ஜி இருக்கோ, இல்லைன்னா வந்து நம்ம வந்து தியானம் பண்றதுக்கு சிறந்த உகந்த நேரங்களை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி ஏற்பாடுகளை நமக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. பூஜை பண்றது, பாட்டு பாடுறது, தியானம் பண்றது, வீட்டுக்கு வந்து பரமபதம், தாயம் விளையாடுறது, இது எல்லாமே வந்து பிகாஸ் நம்ம வந்து நேரா உட்காரணும். பாட்டம் லைன், நம்ம நேரா உட்காரணும். உட்கார்ந்தாதான் அந்த எனர்ஜி வந்து மேல எழும்ப முடியும். நம்ம படுத்து தூங்கிட்டோம்னா என்ன ஆகும், அந்த எனர்ஜி வந்து எழ முடியாது மேல இல்லையா. சோ இந்த உகந்த நேரம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். முக்தியை விட்டுருங்க, முக்தி இன்னொரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நம்ம எனர்ஜி மேல எழும்பி மேல 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 வரும்பொழுதுதான் நம்மளோட எனர்ஜி வந்து ரிஃபைன் ஆகும். ரிஃபைன்னா என்னன்னா, நமக்கு இருக்க அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாமே வந்து தூர போகும். ஜெலசி ஆகட்டும், கிரீடா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து போயிட்டு நமக்கு வந்து நம்மளோட நார்மல் லைஃப்லயே வந்து நம்ம ஒரு வெல்பீயிங், நம்மளோட பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் எல்லாத்துக்குமே வந்து இது உகந்தது. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு குறிப்பா we have to sit upright so that the energies can rise up. எல்லாருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு தனி மனித வளர்ச்சிக்கு மதங்கள் அனைத்தையும் தாண்டி சிவராத்திரி எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு கருத்துக்கள் எதாவது இருந்தால் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.